இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். The book of 1 Peter chapter 5 verse 6 வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் அநேக காரியங்களை, சத்திய வார்த்தைகளை தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதி கொடுக்கிறார். அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையில 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருக்கிறீங்க? அடங்கி இருங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கரங்களை எப்படி சொல்லுங்க. தேவன் உங்களை உயர்த்த நீங்கள் பொறுமையாயிருங்கள். தேவன் உங்களை உயர்த்த நீங்கள் அடங்கி இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இது யாரு சொல்றா? கொஞ்சம் ஸ்பீடான ஒரு ஆளு. ஸ்பீடான ஆளுனா ஒரு அவசரப்படுற ஒரு ஆளு. யாரு? பேதுரு. இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். இயேசுவோடு கூட இவர் வாழ்ந்த நாட்களிலே மற்ற 11 அப்போஸ்தலர்களை விட இவர் கொஞ்சம் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் ஸ்பீடான ஆள். இயேசு கடல்ல நடந்து வரும்போது ராஜாமத்தில் ஏதோ ஒரு ஆவிதான் வருதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆவேசம் ஆவேசம்னு கத்துறாங்க. இயேசு உடனே சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் என்ன பண்றேன், வர்றேன். உடனே நம்ம ஆள் என்ன பண்றாரு? இயேசுவே நீரையானால் நான் என்ன பண்றேன்? ஜலத்தில் இறங்கி நடப்பதற்கு நானும் வர்றேன்னு சொன்ன உடனே இயேசு இறங்கி வாண்டார். ஜலத்திலே இறங்கி அவர் பாருங்க, மற்ற 11 பேர் அமைதியா உட்கார்ந்து அடங்கி இருக்காங்க. இவர் என்ன பண்ணல? இவர் என்ன பண்றாரு? தண்ணியில இறங்கி அவர் கொஞ்சம் ஸ்பீடா நடந்தான். அதாவது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று என்ன பண்றாரு? கத்துறாரு. அப்போ பொறுமையா இருக்காதவர் இப்ப சொல்றாரு, தேவன் உங்களை உயர்த்தணும்னா நீ என்ன பண்ணுங்க? நீங்க பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. என்ன பாருங்க, இயேசுவை எல்லாரும் பிடிக்கும்படியாக, அதாவது போர் சேவைகள் வரும்போது இவர் சொல்றாரு, யார் உம்மை என்ன கொல்ல வந்தாலும் சரி, யார் உம்மை விட்டு போனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன். பாருங்க, இப்படி சொன்னவர் இயேசுவை பிடிச்சிட்டு போற வழியில தொடர்ந்து இயேசுவை விசாரிக்கும் போது 3 முறை இயேசு என்ன பண்ணாரு? அவசரப்பட்டு மறுதலிச்சிட்டார். இவர் சொல்றாரு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். இன்னும் நிறைய விஷயம் பார்க்க முடியும். ஒரு முறை இயேசு என்ன பண்றாரு? நான் சீக்கிரமாய் மரிக்க போகிறேன், நான் பாடுபட போகிறேன் அப்படி சொல்லும்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சாராம். இயேசுவை என்ன பண்ணாரு? கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். இயேசு என்ன பண்ணாரு? உடனடியாய் பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். அப்போ அதிலேயே அவசரப்பட்டார். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த காலை வேளையில சில அவசரப்பட்டு சில காரியத்திலே நாம் பொறுமை இல்லாதபடிக்கு சில காரியங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருப்போமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டியது உண்மைதான், நடத்த வேண்டிய காரியங்கள் நடத்தப்பட வேண்டியதும் உண்மைதான். ஆனால் ஏற்ற காலம் என்று ஒன்றை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருக்கீங்க? அடங்கி இருங்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அடங்கி இராமல் பொறுமையாய் இராமல் இருந்த ஒரு 3 நபர்களை உங்கள் மத்தியிலே சுட்டி காட்டி, பொறுமையாய் இருந்தவர்கள்
எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லியும் கர்த்தருக்கு சித்தமான ஒரு 3 நபர்களை சுட்டிக்காட்டி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவதாக பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Luke chapter 15 verse 11 வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் போதும், இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அல்லேலூயா. இதுல இளைய குமாரன் கொஞ்சம் அவசரப்பட்டார். என்ன பண்றாரு? ஆஸ்திகளில் வரும் பங்கை எனக்கு நீங்க தர வேண்டும் என்று தன் தகப்பனிடத்திலே கேட்க ஆரம்பித்தார். எப்போதுமே தகப்பனுடையதான சொத்துக்கள் யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு தான். இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு பாதி சொத்து தான். இதுதான் நம்முடைய சட்டமும் சொல்லுது. கூடவே இங்க பார்க்கும்போது அவரும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். ஆனா ஒரு ஏற்ற நாள் வருவதற்கு முன்பாக, ஒரு குறிப்பிட்ட நாள் வருவதற்கு முன்பாக இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே கேட்கிறார், எனக்கு வர வேண்டிய பங்கை என்ன பண்ணுங்க, நீங்க பங்கிட்டு தாங்க. அப்படி கேட்கும்போது தகப்பனும் வேற ஒண்ணுமே சொல்லல. பாருங்க, நான் அடிக்கடி சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன், சில ஆலோசனைகளை ஒருவேளை கொடுத்திருக்கலாம். வெயிட் பண்ணுப்பா, இது இப்ப வேண்டாம், நான் உனக்குள்ள பங்கு உனக்குள்ளதான், உன் அண்ணாவுக்குள்ள பங்கு உன் அண்ணாவுக்கு தான், நீ கவலைப்படாத, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த இளைய குமாரன் பொறுமை காக்கவே இல்லை. பொறுமை காக்காதபடிக்கு அவர் கொஞ்சம் அவசரப்பட ஆரம்பிச்சாரு. அவசரப்பட்டதனுடைய நிலைமை என்னமாய் மாற்றப்பட்டது பாருங்க. அவருடைய வாழ்க்கையில நண்பர்கள் சேர்ந்தார்கள், அந்த இடங்கள் விற்கப்பட்டது, இவன் ஊதாரியாய் செலவு செய்ய ஆரம்பித்தான், பணங்கள் செலவு செய்யப்பட்டது. கடைசியாக பணங்கள் எல்லாம் தீர்ந்து போன சூழ்நிலையிலே, எல்லாம் முற்றிலுமாய் தீர்ந்து போன சூழ்நிலையிலே கடைசியாக தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ட்ரெஸ் மாத்தி போடுறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லை, முடி வெட்டுறதுக்கு காசு இல்லை. தன்னை ஒரு அலங்கோலமான ஒரு நிலைமைக்குள்ளாக கொண்டு சென்று, தொடர்ந்து பாருங்க, தனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்கிற விஷயத்துல வேலையை தேடுறாரு. யாரு வேலை கொடுக்கல. கடைசியாக பந்தி மேய்க்கிற ஒரு வேலை கிடைத்தது. பாருங்க, தகப்பனிடத்திலிருந்து பெற வேண்டியதான நேரத்தை குறித்த நேரம் இல்லாதபடிக்கு அவசரப்பட்டு கேட்டு பெற்றுக் கொண்டபடினாலே அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் சீரழிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதே போல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்திலே அவர் அழகாய் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற வரைக்கும், தேவன் நமக்கு தருகிற வரைக்கும் நாம் அவருடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கும் போது, நிச்சயமாய் ஏற்ற காலம் என்று வரும்போது அந்த நாளிலே தேவன் நமக்கு தர வேண்டிய நன்மையை அழகாய் நிறைவேற்றி கொடுக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவசரப்படாம, பிரைஸ் தி லார்ட், நாம் வேற எந்த விதத்தில் பொறுமையை இழக்காதபடிக்கு கவனமாய் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போமே என்று சொன்னால் தேவன் நமக்கு தர வேண்டியவைகளை நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. பாருங்க, கடைசியாய் அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சு? பந்தி சாப்பிடுற தவிட்டினால தன்னுடைய பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அதையும் யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்பதான் புத்தி தெளியுது. சிலருக்கு அவசரப்பட்டு சில நடவடிக்கைகளை செய்யும் போது, அவசரப்பட்டு சில நடவடிக்கைகளை எடுத்து சில குழியில போய் விழும்போது, சில தோல்வி வரும்போது, சில நஷ்டம் ஏற்படும் போது, சில பிரச்சனை வரும்போதுதான் நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கலாம் அல்லவா, நான் காத்திருக்க வேண்டியது, நான் காத்திருக்காம நான் சுயமா ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு
சிலருக்கு அந்த நேரத்துல புத்தி தெளியும். பாருங்க, இப்ப வசனம் சொல்லுது, அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது அவர் சொல்றாரு, பாருங்க, என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு 3 நேரமோ திருப்தியான சாப்பாடு இருக்கு, ஆனால் அவசரப்பட்டு பொறுமையாய் இல்லாமல் இருந்து தகப்பனிடத்திலிருந்து, பிரைஸ் தி லார்ட், தகப்பனிடத்திலிருந்து உள்ளதான பாதி சொத்தை வாங்கிட்டு வந்த எனக்கோ நானோ பசியினால் சாகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, பிரைஸ் தி லார்ட், நான் திரும்பி என் தகப்பனிடத்திலே போவேன், ஒரு குமாரனாய் அல்ல வேலைக்காரனாய் செல்லுவேன் என்று சொல்லி மனம் திரும்பி கடந்து வரும்படியாய் தன்னை அர்ப்பணித்தவனாய் இருந்தான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே ஒருவேளை சில சூழ்நிலையிலே பிரைஸ் தி லார்ட், தேவ திட்டத்திற்கு மாறாக சில காரியங்களை நாம் அவசரப்பட்டு, சில தேவ திட்டத்திற்கு மாறாக சில காரியங்களை பொறுமையாய் செயல்படாதபடிக்கு நாம் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யும்படியாய் முற்படுகிறோமே என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஜெபித்து, இது தேவ திட்டம் தானா, நான் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது ஒரு இரண்டாவது நபர், வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. The book of 2 Kings chapter 5 verse 20 வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் வாசிமா, அந்த சிரியனாகிய நாகமானை கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவர் பிறகே ஓடி, நான் அதன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவில் வாங்குவேன் என்று, நான் அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தி என்று கேட்டான். சுக செய்தியா என்று கேட்டான். தெளிவா வாசிக்கணும். சுக செய்தியா என்று கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இது யாருடைய வேலைக்காரன்? எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி. பாருங்க, எலிசாவுக்கு முன்பா யார் இருந்தா? எலியா இருந்தா. எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா எலியாவை பின்தொடர்ந்து போய் எலியாவிடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மையை, வரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்படிதானே? அப்படின்னா கேயாசி என்ன பண்ணிருக்கணும்? அவசரப்பட்டிருக்க அவசரப்படக்கூடாது. இந்த பிரைஸ் தி லார்ட், எலிசாவை பின்தொடர்ந்து செல்கிறதான கேயாசி உண்மையாய், உத்தமமாய், சாட்சியாய் இருந்து எலிசாவை பின்தொடர்ந்து சென்றாரே என்று சொன்னால், எலியாவுக்குள் இருந்துதான் அபிஷேகம் ரெட்டிப்பாய் எலிசாவுக்குள்ளே வந்தது. எலிசாவும் அதே எலிசாவை பின்தொடர்கிற கேயாசி உண்மையா இருந்திருப்பானே என்று சொன்னால், எலிசாவுக்குள் இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் கேயாசிக்குள்ள சென்றிருக்கும். அல்லேலூயா. ஆனா கேயாசி என்ன பண்ணாரு? நாகமான் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதியான நாகமான் குஷ்டரோகியா இருந்தாரு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டில் உள்ளதான அவருடைய வீட்டில் உள்ள சிறுபெண், அடிமையாய் பிடிக்கப்பட்ட சிறுபெண், எங்களுடையதான தேசத்திலே குஷ்டரோகியா இருக்கிறதான நாகமான் ஐயாவுக்கு எங்க ஊர்ல போனா தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் காமிச்சா நல்ல சுகம் கிடைக்கும்னு சொல்ல ஒரு நல்ல செய்தியை, ஒரு நற்செய்தியை சொன்னதுனால நாகமான் என்ன பண்றாரு? அவர் நேரடியாக சமாரிய தேசத்துல வரும்போது இங்கே எலிசா என்ன சொல்றாரு? நீ போய் என்ன பண்ணு, யோர்தான் நதியில 7 தரம் என்ன பண்ணு, நீ முங்குன்னு சொன்ன உடனே முங்கி எழும்பின உடனே நாகமானின் சரீரம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல நல்ல முறையில ஒரு நார்மல் சரீரமாய் மாற்றப்பட்டது. இப்ப நாகமானுக்கு சந்தோஷம் உண்டா இல்லையா? சந்தோஷமா திரும்ப யாரை பார்க்க வராரு? எலிசாவை பார்க்க வராரு.
எலிசாவை பார்க்க வந்த உடனே அவருக்கு கிடைச்ச அற்புதத்தினால சந்தோஷத்தினால அவர் என்ன பண்றாரு, எதையாகிலும் கண்டிப்பா நிறைய காணிக்கைய எலிசாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். இப்போ பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் செய்த நன்மைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு எலிசாவுக்கு நாகமான் காணிக்கை கொடுக்கும்படியாய் விரும்புறாரு. ஆனா எலிசா சொல்றாரு, எனக்கு ஒண்ணு வேணாப்பா, நீ உன் ஊரை பார்த்து என்ன பண்ணு போ அப்படி சொன்னார். உடனே என்ன பண்றாரு, அவர் போறாரு. இதை யாரு பார்த்துட்டு இருக்கிறா, எலிசாவின் வேலைக்காரனா இருக்கிற கேயாசி. பாரு, நாகமான் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு உச்சிதமான காரியங்கள். இவைகளை நம்ம என்ன எலிசா இவரு தீர்க்கதரிசி வாங்காம அனுப்பி விட்டுட்டாரு. என்ன பண்றது, நான் பிறகே போய் நாகமானத்திலிருந்து பொருட்களை வாங்குவேன் என்று சொல்லி அந்த பொருட்கள் மேல் ஆசைப்பட்டவனாயிருந்தான். இன்னும் சொல்ல போனா அவசரப்பட்டவனாயிருந்தான், பொறுமை இல்லாதவனாய் காணப்பட்டான். பாருங்க, உலக பொருட்கள் மேல் ஆசைப்பட்டு அதை வாங்கும்படியாய் கேயாசி முற்பட்டவனாய் காணப்பட்டான். நடந்த விஷயம் என்ன, கடைசி வசனத்தை வாசிங்க, 26 இருந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்பும் போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? எலிசா சொல்றார், என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்த மழை நிறமான கேயாசி உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எலிசாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அப்போ முக்கியமான விஷயம், அவசரப்பட்டார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய மனுஷன் அவசரப்பட்டபடியினால், பொறுமை இல்லாதபடியினால் உறைந்த மழையின் குஷ்டரோகியை போல நாகமானின் குஷ்டரோகம் யாருக்கு வந்துச்சு? இந்த கேயாசிக்கு வந்துச்சு. தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற மனிதர்களுடைய பொருட்கள் மேல நம்ம ஆசைப்பட கூடாது, ஆசை வைக்க கூடாது. எதையும் நியாயமாய், நேர்மையாய், கவனமாய், ஜபத்தோடு இது தேவ திட்டமா என்று பார்த்து தேவ சித்தத்தின் அடிப்படையிலே நாம் செய்வோமே என்று சொன்னால் கர்த்தரும் நம் பட்சத்தில் இருப்பார். தேவன் நமக்காக துணை நின்று நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மற்றவங்களுடைய பொருட்கள் மேல நம்ம என்ன பண்ணாது, நம்ம ஆசைப்பட கூடாது. பாருங்க, பல சூழ்நிலையிலும் மற்றவருடைய பொருட்கள் மேல ஆசைப்பட்டு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க. தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நிறைய பேர் வரும்போது அந்த உரிமையை நிலைநாட்டும்படியா நிற்கும் போது பாத்தீங்கன்னா சில சர்டிபிகேட் வாங்கும்படியாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவோ நிற்கும் போது அநேக நபர்கள் லஞ்சம் வாங்குறது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை அடிக்கடி நான் ஈவினிங் பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணும்போது சொல்லி கொடுத்திருக்கிறேன். லஞ்சம் என்ன பண்ணாது, நம்ம வாங்கக்கூடாது. அப்ப நம்ம சபையில் உள்ளதான பால் மகேஸ்வரன் அவர் விஓ இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தாரு. தீர்மானம் எடுத்தது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நான் ஒரு கால் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தது மாத்திரம் இல்ல, அநேகருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த நாட்கள் அவர் சொல்லும் போது அநேக விஓக்கள் லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதான தீர்மானத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அப்படி சொன்னா, மற்றவங்களுடைய பொருட்கள் மேல் நம்ம என்ன பண்ணாது, நம்ம ஒரு காலம் ஆசைப்படக்கூடாது. தேவன் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதிலே திருப்தியாகி, அதிலே நாம் சந்தோஷப்பட்டு, அதிலே நாம் கழிகூறும் போது தேவன் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். மற்றவங்களுடைய பொருட்கள் மேல ஒரு காலம் ஆசைப்படாதபடி காணப்படணும். பாருங்க, கேயாசி அதாவது எலிசா சொல்லிவிட்டதான பொருட்களை எலிசா பொருட்களை வாங்காம போயிட்டாரு.
அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கேயாசி நாகமானிடத்துல பொருட்களை வாங்கும்படியாய் சென்ற நேரத்தில் அவசரப்பட்டபடியினால் நடந்த விஷயம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே குஷ்டம் ஏற்பட்டது. வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருக்கு? நீங்க அடங்கி இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை, பிரைஸ் தி லார்ட், பொறுமையா இராதவர்கள் என்று சொல்லி ஒரு மூன்றாவது ஒரு காரியம். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. The book of Genesis chapter 13 verse 7 வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும்போது தன் குடும்பம், ஆபிரகாமும் சாராயும் வராங்க. வரும்போது யாரு கூட வரா? லோத்தும் கூட வரார். லோத்தும் கூட வரும்போது இப்ப லோத்து ஒரு லெவல்ல அவரு டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறாரு. ஆபிரகாம் அவருடைய லெவல்ல வந்துட்டு இருக்கும்போது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் என்னாச்சு? வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, சரிப்பா நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சகோதரர், நீ வேண்டாம், நீ வலதுபுறம் போறேன்னா நான் என்ன பண்றேன்? இடதுபுறம் போறேன். நீ இடதுபுறம் போறேன்னா நான் வலதுபுறம் போறேன். இப்ப லோத்து என்ன பண்ணிருக்கணும்? இல்ல வேணாம், நம்ம சேர்ந்தே இருப்போம், நம்ம ஒற்றுமையாவே இருப்போம். நம்ம வாக்குவாதத்தை மந்தை மேய்ப்பருக்கு உண்டாச்சுன்னு சொன்னா அவங்க கிட்ட பேசி நம்ம சரிப்படுத்துவோம். நம்ம பேசினா அவங்க கேட்டுக்குவாங்க, நம்ம சேர்ந்தே இருப்போம் என்கிற வார்த்தையை சொல்லி இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆபிரகாம் கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன பண்றாருன்னா 10ஆம் வசனத்துல, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோவாரையும் அழிப்பு முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்ப என்ன பண்றாரு? ஆபிரகாம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் நல்லா என்ன பண்ணா போதும், இருந்தா போதும். ஏன் மந்தைக்கும் ஏன் மேய்ப்பருக்கும் எனக்கும் நல்ல நீர் வளம் பொருந்தின இடமா இருந்தா போதும், நான் சந்தோஷமா வாழ்ந்துடுறேன், அவர் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்தில் லோத்து அவசரப்பட்டார். நடந்த விஷயம் என்ன? ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, விட்டு கொடுப்போர் கெட்டு போவது இல்லை. ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். இப்ப லோத்து என்ன பண்றாரு? அந்த சோதோம் கொமோராவுக்கு போறாரு. கூடவே அதுல பார்க்கும்போது அந்த தேசம் பாருங்க, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் ஒரு செழிப்பான ஒரு தேசமா இருக்கு. இதை இவர் சந்தோஷமா எனக்கு கிடைச்சது லாபம் தான் சொல்லி சந்தோஷமா போயிட்டாரு. ஆபிரகாம் தன்னுடைய மந்தை மேய்ப்பரா இருக்கட்டும், தன்னுடைய குடும்பமா இருக்கட்டும், ஆடு மாடுகளா இருக்கட்டும், இவைகளை எல்லாம் தனியா கொண்டு போயிட்டு அவர் தனியாக வசிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை லோத்துவுக்கு கிடைத்தது போல நீர்வளம் இல்லாத இடமா இருந்திருக்கலாம். ஒருவேளை லோத்து கிடைத்தது போல கர்த்தருடைய தோட்டத்தை போல இல்லாத ஒரு இடமா இருந்திருக்கலாம். ஆனால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் என்ன பண்றாரு? கவனமாய் பொறுமையா இருந்தார். நடந்த விஷயம் என்ன?
சோதோம் கோமோரா இவருள்ள பாவம் தேவ சமூகத்தில் எட்டினபடினாலே லோத்து குடியிருந்ததான அந்த தேசம் பாருங்க, லோத்துக்கு செழிப்பு இருந்தது, ஆடு மாடு இருந்தது, கூடவே எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் சோதோம் கோமோரா தேவனுக்கு முன்பாக ஒரு பாவம் நிறைந்த ஒரு தேசமாக அது காணப்பட்டபடினாலே ஆண்டவராகிய தேவன் சோதோம் கோமோராவை அழிக்கும்படியாய் சித்தம் கொண்டார். கடைசியாய் லோத்தும் குடும்பமும் தப்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணி ஓடி தப்பிடு அப்படி சொன்னாரு. இப்ப என்ன பண்றாங்க, குடும்பமா ஓடுறாங்க. ஓடும்போது லோத்தின் மனைவி என்ன பண்றான், ஐயோ என் ஆடு போச்சே, என் மாடு போச்சே, என் நகை போச்சே, என் சொத்து போச்சே சொல்லி திரும்பி பார்த்தாள். ஆண்டவர் சொன்னாரு, நீ திரும்பி பார்க்க கூடாது, சீக்கிரம் ஓடி போயிரு, திரும்பி பார்க்க கூடாது சொல்லும் போது, ஆனா லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த இடத்திலே விட்டு கொடுத்த ஆபிரகாமை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் விட்டு கொடுக்கும் போது, சகித்து போகும்போது, பொறுமையாய் போகும்போது, ஜெபத்தோட ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நமக்காய் நின்று யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்யற இடத்துல கூட சகோதரர்கள் சகோதரிகள் சில இடத்துல விட்டு கொடுக்க முடியாத ஒரு காரியமா இருக்கட்டும், பரவாயில்ல, விட்டு கொடுப்போம். படிக்கிற இடத்துல விட்டு கொடுப்போம், நம்ம வேலை செய்யற இடத்துல விட்டு கொடுப்போம். நம்ம எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள், விட்டு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நம்ம சபையில சுமார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம இந்த சபை கெட்டுறதுக்கு முன்னாடி, அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, பக்கத்தில் உள்ளதான ஒரு நபர் நம்ம சபைக்கு விரோதமா வந்து ஈவினிங் ஹிந்தி சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கலாட்டா எல்லாம் பண்ணி அந்த ஜெனரேட்டரை எல்லாம் ஒரு குத்தி பிரச்சனை பண்ணாரு. அப்போ ஹிந்தி சர்வீஸ் நடந்திருந்த சூழ்நிலையில் இந்த ஹிந்தி சர்வீஸ் நடத்திட்டு இருந்த பிரதர் என்ன பண்ணாரு, போலீஸுக்கு கால் பண்ணார். போலீஸுக்கு கால் பண்ண உடனே சூலூர் போலீஸ் உடனே வர முடியல. அது நம்முடைய சபையில் உள்ளதான சகோதரர் கூடவே என்ன பண்ணாரு, அவங்க உடனே இம்மிடியேட்டா டிஎஸ்பி கால் பண்ணி நிறைய போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதை விலாவாரியா நான் சொல்ல விரும்பல. அப்போ உடனடியாக ஸ்டேஷன்ல அந்த நாட்கள் என்ன பண்றேன்னா, ஊழியத்து நிமித்தமாய் சிங்கப்பூர்ல இருக்கிறேன். அப்போ என்ன பண்றாங்க, உடனே கேட்கிறாங்க, இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா விதமான காரியங்கள் இருக்கு, உடனே என்ன பண்ணுங்க, ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தா போதும், நாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறோம்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். சிங்கப்பூர்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் தேவ சமூகத்தில் சிந்திச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதாவது சிந்தித்த விஷயம், ஒருவேளை அவரை அரெஸ்ட் பண்ணி ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ள போட்டா, சிறையில போட்டா, சிறைக்கு உள்ள இருந்து அந்த நபருடைய மென்டாலிட்டி என்ன இருக்கும்னா, இந்த சபையில போய் நான் கலாட்டா பண்ணதுனாலதான் நான் அந்த சிறைச்சாலையில கடந்து வர்றேன்னு சொல்லிட்டு சபைக்கு மேல ஒருவேளை இன்னும் அதிகமா ஒரு கோபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, அவனுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர், என் பையன் இந்த சர்ச் நிமித்தமா தான் என் பையன் எங்க இருக்கிறான், சிறைச்சாலையில இருக்கிறான். மூன்றாவது, அதாவது ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை மன்னிச்சாரு, இந்த பையனுக்கு இந்த ஒரு காரியத்தை பாஸ்டர் மன்னிச்சிருக்கலாம் இல்ல அப்படி சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், ஊர்ல உள்ளவங்க சொல்லலாம். இதை எல்லாம் பரிசுத்தாவிற்கு மைண்ட்ல கொடுத்துட்டு நான் உடனடியாக நான் என்ன பண்ண, ஒரு 10 நிமிஷம் தாண்டி போன் பண்ணி சொல்றேன், அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு எழுதி வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, அனுப்பி விட்டுருங்க. அப்ப மறுபடியும் என்கிட்ட பேசுறாங்க, இல்ல பாஸ்டர் பயப்படாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது பிரச்சனை நமக்கு ஊர்ஜிதப்பட்டிருக்கு, அவர் உண்மையாவே பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு, இப்படிப்பட்டவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஆலோசனை கொடுத்து பாக்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னா, பொறுமையாவே அந்த இடத்துல நான் அந்த ஒரு முடிவு எடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த விஷயம் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா சுமார் ஒரு 4-5 மாதம், நான் உடனடியாக ஒரு வாரத்தில் சிங்கப்பூர் வந்துட்டேன். 4-5 மாதம் தாண்டின பிறகு திடீர்னு பார்த்தோம்னா அந்த பையனுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் வந்துச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல காலில் 2-3 இடங்களில் ஃப்ராக்சர் ஏற்பட்டுச்சு. ஃப்ராக்சர் ஏற்பட்டுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சிருக்கும் போது டாக்டர்ஸ் ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃப்ராக்சரை ரெடி பண்ணதுக்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டு அடுத்த ஒரு பிளேஸ்ல ஃப்ராக்சர் ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட இடம் விட்டுரும். அது என்னன்னா திரும்பவும் அது விட்டுற ஆரம்பிச்சிச்சு.
ஸோ டாக்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிற விஷயத்துல இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன், ஒரு வாரம் தாண்டி தான் கேள்விப்பட்ட பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் என்ன பண்ணேன், பைபிள் காலேஜ்ல இருந்து டைம் எடுத்து ஹாஸ்பிட்டல்ல சென்று அந்த பையனை பார்த்து அவனுடைய தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு கேஷ் கையில் எடுத்து கொடுத்துட்டு, உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இருந்தாங்க, சொல்லிட்டு நான் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அதுக்கு அப்புறம் அவனுடைய ஒரு பாட்டி இறந்து போன சூழ்நிலையில அவங்க வீட்டில் விசாரிக்கும்படி நான் போயிருந்தேன். விசாரிக்க போகும்போது நானும் ஃபேமிலியாக போயிருந்த சூழ்நிலை ஒரு 4 மணிக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பொதுவாக 4 மணிக்கு யாரும் சாப்பிட மாட்டோம். அப்போ அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ஏழ்மையான மக்கள், இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரியும் இவங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல சாப்பாடு வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கை கழுவும்படியாக போகும்போது எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சவுண்டு வருது, சார் நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோணும் அப்படின்னா. என்ன யாருடான்னு திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்தா எந்த நபர் நம்ம சபையில் வந்து கலாட்டா பண்ணாரோ அவர் பின்னாடி நின்றுட்டு சொல்றாரு, சார் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், திரும்பி பார்த்து சொன்னேன், நான் அன்னைக்கு இவனை மன்னிச்சிட்டப்பா, அதனால தானே நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது உங்களுடைய மனிதாபிமானம் சார், மனிதாபிமானமா வந்தீங்க, ஆனா நீங்க உங்க வாயில என்னை பார்த்து நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எனக்கு ஒரு திருப்தி ஆகும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உன்னை மன்னிச்சிட்டப்பா, உனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். அவருக்கு தொடர்ந்து திருமணமானது. திருமணத்துக்கும் போய் என்ன பண்ண, அவருக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவசரப்படாம நம்ம பொறுமையா இருந்தா கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் பொறுமையா இருந்தார், ஆபிரகாமுக்காக கர்த்தர் வழக்காடினவராய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3 பேரை பார்த்தோம். யாரெல்லாம்? ஒன்று இளைய குமாரன், இன்னொன்று யாரு? கேயாசி, மூன்றாவது யாரு? லோத்து. பொறுமையாய் இருந்தவர்கள் 3 பேரை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் வைக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of 1 Samuel chapter 16 verse 6 வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக சவுல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு விரும்பாத தகாத சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவராகிய தேவன் சவுல் ராஜாவை புறக்கணித்தார். புறக்கணிக்கும் போது பாருங்க, சாமுவேல் மிகுந்த துக்கத்தோட காணப்படும் போது ஆண்டவர் சாமுவேலோடு பேசுறாரு, நீ துக்கப்பட வேண்டாம், நீ தைல கொம்ப எண்ணெய் எடுத்துட்டு தைல கொம்பில் என்ன பண்ணு, அபிஷேக தைலத்தை எடுத்துட்டு நீ நேரடியாக ஈசாயினுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லி பாருங்க. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். உடனடியாக இவர் என்ன பண்றாரு, சாமுவேல் தைல கொம்புல தைலத்தை நிரப்பிட்டு ஈசாயின் வீட்டுக்கு வர, அந்த ஊருக்கு வந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி தங்க ஊருக்கு வர்றாருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் கேட்கிறான், ஐயா நீங்க வர்றீரே சமாதானமான்னு கேட்டோன்னே, ஆமா ஐயா சமாதானம் தான் அப்படி சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ண வர ஆரம்பிக்கும் போது நேர ஈசாயுடைய வீட்டுல போய் உட்கார்றாரு. ஈசாயுடைய வீட்டுல உட்கார்ந்த உடனே ஈசாயுடைய முதல் குமாரனா இருக்கிற எலியாப் வாசிங்க. மறுபடியும் அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம்.
அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவனாக்கும் என்றான். வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். இப்போ ஈசாய் எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. இப்போ சாமுவேல் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஈசாயுடைய மூத்த குமாரனாக இருக்கிற எலியா ஆள் நல்ல வாட்ட சாட்டமா இருக்காரு, நல்ல ஹைட்டா இருக்காரு. சோ அதனால இவர் தான் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, உடனடியாக அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, அபிஷேகம் பண்ண வேண்டியது மனுஷன் இவனாக்கும் என்று சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இவன் இல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர், அதனால இவனை நான் புறக்கணிச்சேன். உடனே 2வது பையன் வரார், 2வது பையனை ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார். 3வது பையன் வரார், 3வது பையனை ஆண்டவர் புறக்கணிக்கிறார். 4வது 5வது சாமுவேல் பொறுமையாவே இருக்கிறார். 6வது வர்றாரு, 7வது வர்றாரு. 7 பேர் நிக்கிறாங்க, 7 பேர் வந்துட்டாங்க. கடைக்குட்டி ஒரு சின்ன பையன் உண்டு. ஈசா என்ன நினைச்சிட்டாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட போக வேண்டியது மூத்த பையனை தான். மூத்த பிள்ளைகள் யாரும் அபிஷேகம் பண்ணுவான்னு நினைச்சிட்டாங்க. அதனால வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அந்த பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை இன்வைட் பண்ணவே இல்லை, கூப்பிடவே இல்லை, அழைக்கவே இல்லை. பாருங்க, இப்போ சாமுவேல் பொறுமையா இருக்கிறார். 7 பேரை புறக்கணிச்ச போது சாமுவேலுக்கு ஒரு திட்டமான ஒரு தீர்மானம் வந்தது. ஆண்டவர் தெளிவாய் தான் அனுப்பி இருக்கிறாரு, இந்த வீட்டில் உள்ள பிள்ளையை தான் அபிஷேகம் பண்ண போறாரு. ஆகையால் நான் பொறுமையா இருக்கணும்னு கேட்டுட்டு சொல்றாரு, உனக்கு இத்தனைதான் பிள்ளைங்க இருக்கிறாங்களா, இதுக்கு மேல வேற பிள்ளைங்க இருக்காங்களா? கேட்ட உடனே ஈசாய் சொல்றாரு, அமையா ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். உடனே சாமுவேல் சொல்றாரு, அந்த சின்ன பையன் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? பொறுமையா இருக்கிறார். தான் வந்த வேலை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் பொறுமையாய் காணப்பட்டார். அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வராங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. 11ஆம் வசனத்துல வாசிங்க, அப்ப சூப்பரா வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. ஈசாயினாலே சின்ன பையன் நினைச்சவரு, தன் சகோதரர்களாலே சின்ன பையன் நினைச்சவரு, ஒரு சாதாரணமா எண்ணப்பட்டதான நபரை ஆண்டவராகிய தேவன் புறக்கணிக்கல, அவரை அபிஷேகம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீதின் நாட்களிலே ஒரு மிகப்பெரியதான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலின் தேசத்திலே நிறைவேற்றி வைத்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஆகையால் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொறுமையாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதை அவர் செய்து முடிக்க நம்முடைய தேவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வதாக பொறுமையா இருந்த ஒரு மனுஷனை உங்கள் மத்தியில சுட்டி காட்டுகிறேன். யோசுவா. வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசேக்கு கட்டளையிட்டபடியே யோசுவாவுக்கும் பிரைஸ் தி லார்ட் இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னா, யோசுவா பொறுமையா இருந்தார். மோசேயுடையதான முடிவு வரைக்கும் யோசுவா எப்படி பண்ணாரு? பொறுமையாவே இருந்தார். அவசரப்படவே இல்லை.
ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த வாலிபனாகிய யோசுவா விட்டு பிரியாமல் இருந்தான். வாசிங்க, ஒரு வசனம் இருக்கு, எக்ஸோடஸ் யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். வந்தான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல்ல, தொடர்ந்து, அதாவது தேசம் எப்படி இருக்கிறது என்கிறதான சாட்சியை பெற்றுக்கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது, திரும்ப வரும்போது இந்த யோசுவாவு காலேபு மாத்திரம்தான் 12 பேர்ல 2 பேரு நற்செய்தியை சொன்னவங்களா இருந்தாங்க. இந்த யோசுவா பொறுமையா இருந்தார். கர்த்தர் ஏற்ற நாளிலே யோசுவாவை கிருபையாய் உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நாம் பொறுமையா இருந்தால் ஏற்ற நாளிலே கர்த்தர் நம்மை உயர்த்த போதுமானவர். வசனம் அழகா சொல்லுது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருங்க, நீங்க அடங்கி இருங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட சொல்லி உங்கள் மத்தியிலே முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 21:1 வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே ஏற்ற காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பாருங்க, உன்னை புரிந்து கொள்ளணும். 75வது வயசுல தான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லும் போது ஆபிரகாம் விசுவாசித்து வந்தார். பாருங்க, 25 இயர்ஸ் வரைக்கும் ஆபிரகாமிடத்தில் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஆனால் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் பொறுமையா இருந்தார். வசனம் சொல்லுது பாருங்க, ஏற்ற நேரத்திலே குறித்த நேரத்திலே தாம் சொன்னபடியே. இந்த வார்த்தை பைபிள் இருக்கும் பாருங்க. முதல் 2 வசனத்துல மறுபடி வாசிங்க, அழகா இருக்கும். வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, மாற மாட்டார். ஆண்டவர் வார்த்தையை சொன்னாருன்னா மனம் மாற ஒரு மைந்தன் அல்ல. அல்லேலூயா. தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே. உரைத்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி. சாராள் என்ன பண்ணாங்க? கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே என்ன பண்ணார்? தேவன் குறித்த காலம் சொல்லுங்க எல்லாரும். குறித்த காலம், ஏற்ற காலம், குறித்த காலம், இதெல்லாம் ஒண்ணுதான். தேவன் குறித்த காலத்திலே சாராளை ஆசீர்வதித்தார். ஏற்ற நேரத்திலே ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருப்போம்? நம்ம அடங்கி இருப்போம், பொறுமையா இருப்போம். பாருங்க, 3 பேர் பொறுமையா இருக்கல. யாரெல்லாம்? இளையகுமாரன், கேயாசி, லோத்து என்ன பண்ணல? பொறுமையா இருக்கல. ஆனால் சாமுவேல் பொறுமையா இருந்தார், யோசுவா பொறுமையா இருந்தார், ஆபிரகாம் பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்தவர்களை கர்த்தர் உயர்த்தினார். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நாம் பொறுமையா இருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல. சில நேரத்தில் சில காரியங்களை அவசரப்பட்டு இந்த காரியம் நமக்கு நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு இருப்போம்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய சிலருக்கு எது எடுத்தாலும் அவசரம், உடனே காரியம் நடக்கணும், உடனே காரியம் நிறைவேறணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால்,
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறப்பா, பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறப்பா, உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன். இந்த வார்த்தை அறிக்கையிட்டே இருங்க. உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன், உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன். என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை செய்யும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை கொண்டு என்ன செய்யும் நீங்க விரும்புறீங்களோ அதை செய்யும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன். ஆண்டவரே, அவசரப்படாம, ஓ ஹல்லேலூயா, நான் அவசரப்படாம உம்முடைய சமூகத்திலே, நான் உம்முடைய சமூகத்திலே பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன்ப்பா. உம்முடைய சமூகத்திலே பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன். இயேசுவே, நீங்க எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மோடு இருந்து கிரியை செய்வாராக. கடைசி ஜெபத்தை சர் ஜான் பிரான்சிஸ் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே கொடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த முதல் ஆண்டவரே பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே ராஜா, ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே ராஜா மக்கு சோதரம், இந்த ஆண்டவரே முடிவு வரை ராஜா மக்கு சோதரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டு கத்தாவே ராஜா பாடல் பகுதிகளிலும் ஆண்டவரே ஆராதனை பகுதிகளிலும் ஆண்டவரே எங்களோடு இருந்ததுக்காக, எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே ராஜா, அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே ராஜா நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி கத்தாவே. இப்பொழுது கூட ராஜா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ராஜா அப்பா மக்கு சோதரம் ஆண்டவரே, ஏற்ற காலத்துல ராஜா மக்கு சோதரம் எங்களை நாங்கள் ஆண்டவரே ராஜா நீங்கள் உயர்த்தும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்த கைக்குள்ள ஆண்டவரே அடங்கி இருக்க தகப்பனே, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே வந்திருக்கிறதான ஆண்டவரே ராஜா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ராஜா நல்ல சுகத்துடன் ஆண்டவரே பொருளாதார வளத்துடன் இருக்க தகப்பன ராஜா நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.